செக்ஸ் a day keeps doctors and lawyers away. நீங்கள் டாக்டர்ஸையும் போக வேண்டாம், உடல்நிலை குறைவு வர்றது கம்மியாகுது, தற்கொலை எண்ணங்கள் குறைகிறது, விவாகரத்து குறைகிறது. அதனால உடலுறவு என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. உடலுக்கும் மனதிற்கும் உடலுறவு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் மகாத்மா காந்தி போல சில நேரங்களில் உடலுறவை தவிர்த்து தள்ளி வைப்பது என்பது ஒரு மனோபலத்தை அதிகரிக்கும். இப்போ பல்வேறு சிற்றின்பங்களை நீங்க குறைச்சிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனோபலம் அதிகமாகிறத பார்க்க முடியும். இது சாதாரண நபர்களுக்கு அல்ல. பட்னி கிடக்கிறது கடுமையான மன உடல் ரீதியான சிக்கல்களை உருவாக்கும். ஒரு 4 நாள் ஒருத்தர் பட்னியா கிடக்கிறார், சாப்பாடு கிடைக்கல, அவர் சாப்பிட விரும்புறாரு, கிடைக்கல, கடுமையான மன உளைச்சலையும் உடல் ரீதியான ஒரு சோர்வையும் ஏற்படுத்தும். ஆனா மகாத்மா காந்தி போல உண்ணாவிரதம் இருக்கிறாங்க நாட்டுக்காக அப்படின்னும் போது அது மனோபலத்தை அதிகரிக்கும். அது போல உடலுறவில் இந்த மாதிரி இன்பங்கள் எல்லாம் ஈடுபடாம இருக்கிற ஒருத்தரை இப்ப மகாத்மா காந்தி வந்து யாரோ துப்பாக்கியை காட்டி கூட மிரட்ட முடியாது. நான் கொன்னுடுவேன், நீ இந்த மாதிரி பொய் சொல்லு அப்படின்னா அவர் அதை சொல்ல மாட்டார். அந்த மனோபலம் கொடுக்கிறது அப்படின்றது சில நேரங்களில் உண்மையாகவே உடலுறவை துறந்து நிற்கிறவங்களுக்கு ஒரு மனோபலம் அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும்.